சாரா டக்கர் வாழ்க்கையும் விசுவாசத்தின் சாட்சி. சாரா டக்கர் 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த கிறிஸ்தவ விசுவாசி. உடல் நலக்குறைவால் பெரும்பாலும் படுக்கையிலேயே இருந்தவர். இந்தியாவுக்கு வர இயலாதவராக இருந்தாலும் இந்திய பெண்களின் கல்வி நிலைமை பற்றி கேட்டபோது அவருடைய இதயம் உருகியது. இந்திய பெண்களுக்கும் கல்வி வேண்டும் என்ற பாரம் அவருடைய உள்ளத்தில் எரிந்தது. தனது உடல்நிலையால் நேரடியாக சேவை செய்ய முடியாததால் ஜபத்தாலும் ஆதரவாலும் தேவனுடைய வேலையில் பங்கெடுத்தார். தேவன் அவருடைய இதயத்தில் வைத்த பாரத்தை செயலில் காட்டத் தொடங்கினார். அவர் தனது வீட்டில் வேலை செய்து சிறிய சேமிப்புகளை சேர்த்து அதன் மூலம் இந்தியாவில் பெண்கள் கல்விக்காக நிதி திரட்டி அனுப்பினார். அவருடைய நினைவாக 1895ஆம் ஆண்டு திருநெல்வேலியில் சாரா டக்கர் காலேஜ் நிறுவப்பட்டது. அது தென்னிந்தியாவின் முதல் பெண்களுக்கான கல்லூரியாகும். ஒரு பெண் படுக்கையிலிருந்து எழ முடியாத நிலையிலும் ஜபத்தாலும் விசுவாசத்தாலும் ஒரு தலைமுறையின் எதிர்காலத்தை மாற்றினார். அவர் இந்தியா வரவில்லை, ஆனால் அவரது விசுவாசம் இந்தியாவில் பல பெண்களின் வாழ்க்கையை மாற்றியது. கிறிஸ்தவ மக்களுக்கு சொல்லும் செய்தி. சாரா டக்கர் அவர்களின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் உண்மை என்ன? சேவை செய்ய உடல் வலிமை மட்டும் தேவையில்லை, தேவையானது கருணையுள்ள இதயமும் கீழ்ப்படிதலும். நாம் என்னால் என்ன செய்ய முடியும் என்று கேட்கும்போது தேவன் உன்னால் முடியும் என்று சொல்கிறார். நாம் செல்ல முடியாத இடத்துக்கு நமது ஜெபம் செல்லும். நாம் பார்க்க முடியாத மாற்றத்தை தேவன் உருவாக்குகிறார். இன்று நமக்கான சவால், நாம் நமது வரம்புகளை காரணமாக கூறுவோமா அல்லது உள்ள இடத்திலிருந்தே தேவனுடைய ராஜ்யத்திற்கு பங்களிப்போமா? சாரா டக்கர் போல நம் வாழ்க்கையும் ஒரு நாள் பலரின் ஆசீர்வாதமாக நினைவு கூறப்படட்டும். கிறிஸ்துவின் அன்பை உலகமெங்கும் எடுத்துச் செல்ல நாங்கள் முயற்சி செய்கிறோம். எங்களோடு நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.